இன்றைக்கி செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏஎன்ஐயில் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வியில் அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐயில் அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெண்ண தடவை மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தலைவா நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்குறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமாக தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமாக ஏஎன்ஐயில் தாண்டிக்கிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணிங்களா ஏஎன்ஐயில் ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்கள்? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்கள்? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐயில் ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? தேங்க்யூ அண்ணா. இன்றைக்கி செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஏஎன்ஐயில் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வியில் அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐயில் அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. வெண்ண தடவை மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. தலைவா நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்குறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமாக தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமாக ஏஎன்ஐயில் தாண்டிக்கிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு அந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணிங்களா ஏஎன்ஐயில் ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்கள்? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்கள்? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐயில் ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணியிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? தேங்க்யூ அண்ணா.